பிரசன்னம், தேவ மகிமை எஸ் இறங்கட்டும் அப்பா. ஆலயத்தின் ஒவ்வொரு பாகங்களில் ஆலயம் முழுமையாய் தேவ சமூகம் இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இறங்கட்டும். தேவ பிரசன்னம் முழுமையாய் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்கள் பலவீனங்களில் பலனாய் விளங்குகிற கர்த்தர் எங்களுக்கு பலனாய் விளங்குவீராக. எங்களுக்கு பலனாய் விளங்குவீராக. எங்கள் மத்தியிலே இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. முழு உள்ளத்தோடு கேட்கலாம். இப்போ வாங்கப்பா, இறங்கி வாங்க. முழு உள்ளத்தோடு இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. உலகளமோ இப்போ வாரும், இறங்கி. நன்றியப்பா, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை வரவேற்கலாம். ஓ, நம்மை தேற்றும்படியா அன்று பத்மு தீவில் இறங்கின தேவன், அன்று பத்மு தீவில் இறங்கின ஆவியானவர் யோவானை தேற்றி ஆற்றி தேற்றி வெளிப்பாடுகளை கொடுத்த தேவன், அதே ஆவியானவர் இன்று நம்மையும் தேற்றும்படியார். ஓ, ஒருவேளை யாரும் நமக்கு உதவியா இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஓ, ஒரு வார்த்தை சொல்றதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் இல்லையேன்னு நினைக்கலாம். உங்க வாழ்க்கை ஜீவியத்தின் நிலைமை அப்படி இருந்தாலும் ஆவியானவர் தேற்றரவாளர் உங்களை தேற்றும்படியா இறங்கி வருவார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த ஆவியானவரை வரவேற்கலாமா? பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தேவ பிரசன்னத்துக்கு உள்ள வாங்க. எல்லா உலக சிந்தனைகளும் மாறட்டும், உலக சிந்தைகள் நீங்கட்டும். தேவ பிரசன்னத்துக்குள், ஓ, தேவ பிரசன்னத்துக்குள் வாங்க. ஆவியானவரை ஓ ஏற்றுக்கொள்ளுங்க. ஓ, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எங்களை ஆற்றி தேற்றும் அப்பா, எங்களை ஆற்றி தேற்றும், எங்களை ஆற்றி தேற்றும். எந்த நாள் முழுவதும் நீர் வழி நடத்தும். உங்க பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், 1000 பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவோம். ஆனந்த கீதம் பாடுவேன், பாடிடுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாய் பாடல் பாடி ஆராதிப்போம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமா எல்லோருக்கும் தெரிந்த பாடல் சந்தோஷமா பாடலாம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசய நாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. நல்லவர்
இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. சொல்லுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். சொல்லுவோம். வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. சொல்லுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வான மகிமை விட்டு மானிடர் வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வான மகிமை விட்டு மானிடர் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்க்கை என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் உயர்த்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுங்க. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் நன்றியோடே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே. நான் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் தேவனே. இக்கட்டில் தன் ஜனங்கள் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் பரிசுத்தரே. இக்கட்டில் தம் ஜனங்கள் இரட்சகராய் வருபவரே. செங்கடல சேனைகள் எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடல சேனைகள் எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. சொல்லுவோம்.
ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆயின் அலைகள் போல் சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் சொல்லுங்க. அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. தாயை போல் கரங்கள் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. சொல்லுங்க. நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமென். அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நந்தியால் வணங்கிடுவே. சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் பாடல்களாம் அதிசயநாதன் துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களாம் ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுங்க. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஒரு முறை கூட. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமென். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்ல கைகளை தட்டி எல்லா பிள்ளைகளும் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமென். அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுங்க. சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர். என் வாழ்வில் அவர் போதுமானவரே. ஓ நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர். சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எதுவென்றாலும் என் இயேசு எனக்கு போதுமானவர், என் இயேசு எனக்கு போதுமானவரே. சந்தோஷமாய் ஆமென் ஆமென்
சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என்பார் சுமக்கின்றவர். ஆமாப்பா, நாள்தோறும் என்பார் சுமக்கின்றவர். ஆமென். வணங்கிடுவே. நாள்தோறும் என்பாரும் நல்ல கரங்களை உயர்த்தி உரகலலமோ. நாள்தோறும் என்பார் சுமக்கின்றவர் நன்றியா வணங்கிடுவே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாப்பா, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறைக்குதையா
உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. நான் உம்மை துதிப்பே. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். ஆமாப்பா. உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே. முழு உள்ளத்தோடு வாய்களை திறக்கட்டும். எல்லா வாய்களும் திறந்து தேவ பிள்ளைகளுடைய சத்தம் உயரட்டும். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். 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 கரங்களை உயர்த்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒரு முறை கூட என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா
ನನ್ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య, ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಆಧಾರ ನೀನೇ. ನನ್ ಸಮೃದ್ಧಿಗೆ ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య, ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀನೇ. ನನ್ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య. ಆಮೆನ್. ನನ್ನ ಆಧಾರ ನೀನೇ, ನನ್ ಸಮೃದ್ಧಿಗೆ ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య, ನೀವೇ యేసయ్ಯ, ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀನೇ. ನಿನ್ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ, ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ ಸಿಲುಬೆಯ ನಿರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ, ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ, ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ ಸಿಲುಬೆಯ ನಿರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ, ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಕಾಯಪಟ್ಟು ನಿಂದಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಕಾಯಪಟ್ಟು ನಿಂದಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಬೇಟೆ ಕಾರಣ ಬಲೆಯಿಂದಲೂ, ಮರಣಗರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ, ಬೇಟೆ ಕಾರಣ ಬಲೆಯಿಂದಲೂ, ಆಮೆನ್, ಮರಣಗರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ యేసయ్య. ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ యేసయ్య. ನಿನ್ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ, ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ ಸಿಲುಬೆಯ ನಿರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ, ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ
ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ ಶಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ. ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯ. ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀನೇ యేసయ్ಯ, ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య, ನೀವೇ యేసయ్య. ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀನೇ, ನಿನ್ನ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ನ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ ಶಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ. ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಓ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯ. ಸಾವಿರಾರು ತಲೆವರೆಗೂ ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಯುವ ದೇವ ನೀನೇ. ಸಾವಿರಾರು ತಲೆವರೆಗೂ ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಯುವ ದೇವ ನೀನೇ. ನಿನ್ಮಾರೆ ಒಪ್ಪಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು. ನಿನ್ಮಾರೆ ಒಪ್ಪಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು. ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು, ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು. ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು, ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವ ನಾವೇ ಧನ್ಯರು. ನಿನ್ನ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿ. ಆಮೆನ್. ನಿನ್ನ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ ಶಿಲುಬೆಯ. ನಿನ್ನ ರಕ್ತ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ ನಿನ್ ಶಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ. ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. என் சந்தோஷத்தின் காரணம் நீரே యేసయ్யா, நீரே యేసయ్யா. என் ஆதாரம் நீரே, என் நிறைவுக்கு காரணம் நீரே యేసయ్யா, நீரே యేసయ్யா. என் ஐஸ்வர்யம்
என் சந்தோஷத்தின் காரண நீரே இயேசையா, நீரே இயேசையா, என் ஆதாரம் நீரே, என் நிறைவுக்கு காரண நீரே இயேசையா, நீரே இயேசையா, என் ஐஸ்வர்யம் நீரே. உன் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. உம் சிலுவையின் நிழலில் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. உம் இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. சந்தோஷமாய் வாய்களை திறந்து ஆமென் காத்தீரன்றோ. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. நல்ல கை கால்கள் அசையட்டும், நல்ல பலத்தோடு அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. காயப்பட்டு நின்றபோது, கண்ணீரில் மூழ்கும் போது என்னையும் தேடி வந்தீ. காயப்பட்டு நின்றபோது, கண்ணீரினில் மூழ்கும் போது என்னையும் தேடி வந்தீ. வேட்டைக்காரனின் வலையில் இருந்தோம், சதிகாரரின் கண்ணில் இருந்தோம். வேட்டைக்காரரின் வலையில் இருந்தோம், ஆமென், சதிகாரரின் கண்ணில் இருந்தோம். தப்புவித்தவரும் நீரே இயேசையா, என்னை காப்பாற்றியவரும் நீரே இயேசையா. தப்புவித்தவரும் ஆமென் சந்தோஷமாய் நீரே இயேசையா. இரத்த கோட்டைக்குள்ளே என் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. உம் சிலுவையின் நிழலில் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. சொல்லுங்க, மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. உம் சிலுவையின் நிழலில் மறைத்தீரன்றோ, மறைத்தீரன்றோ, என்னை காத்தீரன்றோ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லா வாய்களும் திறந்து சபையார் முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் இயேசையா. நம்மை காத்து கொண்டாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. ஓஹோ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. ஆயிரம் தலைமுறைகள் எங்கள் சந்ததியரை காப்பாற்றும் தேவன் நீரே. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகள் எங்கள் சந்ததியரை காப்பாற்றும் தேவன் நீரே. உம்மை தெய்வமாக கொண்ட என் குடும்பம் என்றென்றுமே பாக்கியமுள்ளது. உம்மையா ஆமென், பாக்கியமுள்ளது, பாக்கியமுள்ளது.
உம்மை ஆராதிக்கும் நான் பாக்கியமுள்ளவன். உம்மை சேவிக்கின்ற நான் பாக்கியமுள்ளவன். உம்மை ஆராதிக்கும் நான். சொல்லுங்க, பாக்கியமுள்ளவன். ஆமென். உம்ரத்த கோட்டைக்குள்ளே என் மறைத்தீரண்டோ, மறைத்தீரண்டோ, என்னை காத்தீரண்டோ. உம் சிலுவை நிழலிலே மறைத்தீரண்டோ, மறைத்தீரண்டோ, என்னை காத்தீரண்டோ. சொல்லுங்க, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஆலயத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக் கொள்றவங்க பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்றவங்க பெற்றுக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் ஒரு மேகம் போல, ஒரு மேகம் போல ஆலயத்தில் இறங்குகிறதை காண்கிறேன். எல்லா பிள்ளைகளும் தேவ பிரசன்னத்தை அப்படியே பெற்றுக் கொள்ளுங்க. சிலுவையின் நிழலில் நம்மை மறைத்து வழி நடத்தின தெய்வம் துஷ்டனுடைய கண்ணிற்கும் பொல்லாங்கானுடைய வேடனுடைய வலைகளுக்கும் துஷ்டர்களுடைய கண்ணிகளுக்கும் நம்மை பாதுகாத்த தெய்வம். அவருடைய சிலுவையின் நிழலில் நம்மை மறைத்தெடுத்த தெய்வம். எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி, வாய்களை திறந்து கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகத்திற்காய் நன்றி. உங்க பிரசன்னத்திற்காய் ஆண்டவரே, உங்க மகிமைக்காய் நன்றி. உம்முடைய மகிமை மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில உலர்ந்து போன எலும்புகள், சில உலர்ந்து போன எலும்புகள் இன்று ஜீவன் அடையும்படியாய் பரிசுத்தாவியின் காற்று, பரிசுத்தாவியின் காற்று இந்த பிள்ளைகளின் மேல் அடிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இப்பொழுதே உலர்ந்து கிடக்கிற சில ஆவிக்குரிய ஜீவியத்தில், உலர்ந்து கிடக்கிற சில ஆவிக்குரிய ஜீவியத்தில் மகிமை மகிமை அந்த மேகம் அப்படியே ஆலயம் முழுவதும் மூடட்டும். ஆலயம் முழுவதும் மூடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. சில கட்டுகள் அறுக்கப்படட்டும். சில பொல்லாத இருதயங்கள் இன்றைக்கு மனம் திரும்பட்டும். பொல்லாத இருதயங்கள் தேவ சமூகத்தில் சரண்டர் ஆகட்டும். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, அப்பா உங்க மகிமைக்காய் நன்றி. ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமை அந்த மேல் வீட்டறையில் இறங்கியது போல, அந்த மேல் வீட்டறையில் இறங்கியது போல பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் சில கட்டுகள் ஆராதிக்க விடாமல் சபையை கெடுக்கிற, சபையை சபையை உதாசீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியை வெளியேறு இயேசுவின் நாமத்தில். சில பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருந்து, சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருந்து ஆராதனைக்கு விரோதமா எழுப்புகிற பொல்லாத வெளியேறு இயேசுவின் நாமத்தில். உன்னை கடிந்து புறப்படுத்துகிறேன். ஆராதிக்கிற சபையாய், அபிஷேகிக்கப்பட்ட சபையாய், ஆராதிக்கிற சபையாய் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, தேவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஒரு அபிஷேகத்தோடு எழும்பட்டும். மலையை சுற்றி எப்படி மேக கூட்டம்
சூழ்ந்திருக்கிறதோ அதே போல ஒரு காட்சியை காண்கிறேன். தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளை வெறும் மாம்சத்தோடு நிற்கிறவன் அல்ல. நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவன். அந்த ஆவியில் நிற்கிற பிள்ளையே, நீ அந்த மேகத்தை காண்பாய், நீ அந்த மேகத்தை அனுபவிப்பாய். அந்த மேகம் உனக்காகத்தான், பிடித்துக்கொள். அந்த மேகம் உனக்காகத்தான், அந்த மேகம் உனக்காகத்தான், அந்த மேகம் உனக்காகத்தான், அந்த மேகம் உனக்காகத்தான், உனக்காகவே இறங்கி வந்தது, உனக்காகவே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கிருபீன்கள் மத்தியில் இறங்கி வந்தீரே. ஆமென். மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கிருபீன்கள் மத்தியில் கரங்களை உயர்த்தி வறுமையா நல்லவரே, ஆமென், துணையாளரே, எங்கள் ஆறுதலே. கேளுங்க கேளுங்க, வறுமையா நல்லவரே, நல்லவரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆமப்பா, கூடாரத்தில் இறங்கி வந்தீர். உறங்கலாமோ ஆமப்பா, இறங்கி வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆராதிக்கலாம், வாய்களை திறந்து. ஹல்லேலூயா, உறங்கலாமோ இயேசுவே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சபையாருடைய ஆராதனை சத்தம் எழும்பட்டும். இயேசுவே, we glorify your name, we glorify your name. உம் நாமம் உயர்த்துகிறோம், உம் நாமம் உயர்த்துகிறோம். சர்வ நாமத்துக்கு மேலான நாமம். எஸ், ஓ glory, உம் நாமம் உயர்த்துகிறோம். முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாய்களை திறந்து ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. வந்தன இயேசுவே, வந்தன இயேசுவே, வந்தன இயேசுவே, வந்தன இயேசுவே, வந்தன
எல்லா நாமத்திலும் மேலான நாமம், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நம்முடைய ரட்சிப்புக்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். ஓ, அந்த நாமம் உயர்த்துவோம். லூயா. விடுதலைகள் நடக்க வேண்டியது நடக்கட்டும். உன் நாமம் உயர்த்துகிறோம். வியாதிஸ்தர்கள் சுகமாகட்டும். வியாதிஸ்தர்களுடைய வியாதிகள், பலவீனத்தோடு யாராவது ஆலயத்தில் இருந்தால் இப்பொழுதே உம்முடைய தழும்புள்ள கரம், இப்பொழுதே உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொடுவதாக. Yes, we glorify your name, the mighty name. Yes, hallelujah. கரங்களை உயரட்டும், சத்தம் உயரட்டும். எஸ், பொல்லாத பலவீனத்தின் ஆவிகள் தேவ ஜனம் ஆராதிக்க விடாமல் தடையாய் இருக்கிற பார்வோனுடைய சக்திகள், பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை அப்புறப்படுத்துகிறேன். ஜனம் ஆராதித்து விடுதலை பெறட்டும். ஜனம் ஆராதித்து விடுதலை பெறட்டும். உரகரபோ. அந்நிய பாஷை வரம்பட்ட பிள்ளைங்க அந்நிய பாஷைகள் அப்படியே உயர்த்தலாம். இது விடுதலையின் நாள். தேவன் உனக்காய் செய்ய வேண்டியதை செய்து தருகிற நாள் இது. இதுவே ஏற்ற காலம். இதுவே ஏற்ற காலம். நீ பெற்றுக் கொள்ளுகிற காலம் இது. நீ பெற்றுக் கொள்ளுகிற காலம் இது. நீ பெற்றுக் கொள்ளுகிற காலம் இது. இனி காலம் தாமதிக்காது. இனி காலம் தாமதிக்காது. நல்ல கரங்களை உயர்த்தி நந்தியப்பா, நந்தி ராஜா, நந்தியப்பா, உங்க மேலான பிரசன்னத்திற்காய், ஓ, உங்க மேலான பிரசன்னத்திற்காய், உங்க மகிமையின், ஓ, இந்த கூடாரத்திற்காய் உமக்கு நன்றி. நன்றி, நன்றி. அப்படியே ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய சித்தமா இருக்கிறார். உணரு, ஆவியில் உணர்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிடம் அங்க இங்க பார்க்காம ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவியில நிரம்பி செபிங்க. ஓ, ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஆவியில நிரம்பி செபிங்க. கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்கிறார். அபிஷேகம் பெற்ற நாவுகள் திறக்கட்டும். அபிஷேகம் பெற்ற நாவுகள் திறக்கட்டும்.
உரகரகர புலேலேலேலேலேலே ரீகரகரலலலலலல. சில காலியான பாத்திரங்களை ஆண்டவர் நிரப்ப ஆசைப்படுகிறார். சில காலியான பாத்திரம், சில காலியான பாத்திரம். இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியல, இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியல. ஆனால் சில காலியான பாத்திரம் இன்றைக்கு நிரப்பப்பட்டதாய், இன்றைக்கு நிரப்பப்பட்டதாய் வெளியே போகும். எஸ், அபிஷேகத்தின் மழை, அபிஷேகத்தின் மழை ஊற்றப்படட்டும். ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அபிஷேகத்தின் மழை, அபிஷேகத்தின் மழை. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நன்றாய் ஆராதித்த சபை, நன்றாய் ஆராதித்த சபை, நன்றாய் ஆராதித்த சபை, ஆராதித்த சபையை கட்டி வைத்த பொல்லாத சக்தியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஜனங்கள் விடுதலையாகட்டும், ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகட்டும். பார்வோனுடைய கட்டுகள் அழியட்டும். விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க, போதும். அவர் பாத்திரத்தை நிரப்புவார், அவர் பாத்திரத்தை நிரப்புவார். இந்த பாத்திரம் அழுக்குள்ளதா இருக்கட்டும், அவர் சுத்திகரிப்பார். சில பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, சில பாத்திரங்கள் அபிஷேகத்தின் சக்தியால் சுத்திகரிக்கப்படுகிறது. நன்றியப்பா. எஸ், எஸ். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆவியில் உணர்கிறேன், ஆவியானவர் ஒவ்வொரு பாத்திரங்களாய், எஸ், ஒவ்வொரு பாத்திரங்களாய் ஒவ்வொரு பாத்திரங்களாய், எஸ், ஒவ்வொரு பாத்திரங்களாய் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எஸ், எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி, ஆண்டவரே வெறுமையாய் வந்தேன்ப்பா, என்ன நிரப்புங்க ராஜா, என்ன நிரப்புங்கப்பா. எத்தனை நாள் இந்த போராட்டம், எத்தனை நாள் இந்த பாடுகள், எத்தனை நாள் இந்த கடன் பிரச்சனை. அன்று ஒரு சகோதரி தவித்தாள், என்னால் முடியல. ஆனால் ஆண்டவர் எண்ணெயை நிரப்பினார்.
எண்ணெயை நிரப்பினார். எண்ணெய் நிரம்பிய போது அவளுடைய பிரச்சனை ஓய்ந்தது. எண்ணெய் நிரம்பிய போது அவளுடைய பிரச்சனை ஓய்ந்தது. எண்ணெயால் பாத்திரம் நிரப்பப்பட்ட போது அவளுடைய பிரச்சனை ஓய்ந்தது. காலி பாத்திரமே, அந்த எண்ணெயை காய்ச்சபீங்க. அப்பா, எண்ணெயை நிரப்புங்கப்பா, எண்ணெயை நிரப்புங்க. நானும் வெறும் பாத்திரம் அப்பா, எண்ணெயை நிரப்புங்க, எண்ணெயை நிரப்புங்க. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்ல தாருமே, தேசத்தை உமக்கால் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றும். நல்ல நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கண்டு உமக்கா எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேல். வல்லமையோடு வல்லமை வல்ல தாருமே, தாருமப்பா. கேளுங்க கேளுங்க, உங்க வல்லமை வேண்டும். ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை தாரும். நல்ல நல்ல வாய்களை திறந்து அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அதில் கண்டு உமக்கா எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. ஆமென். எழும்பிட மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்த ஆவி ஊற்ற வேண்டுமே. யாவர் மேலும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்த ஆவி ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஆமென். சொல்லுவோம். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள். தேவனுடைய ஒரு நேரத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளையே, தேவனுடைய ஒரு ஏற்ற வேளைக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கே அது வேளை, இன்றைக்கே அந்த நேரம், இன்றைக்கே அந்த நேரம், இன்றைக்கே அந்த நேரம். எல்லா பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஏற்ற வேளை இதுவே. ஆண்டவர் இன்று உங்களை நிரப்புவார், நிரப்புவார். எல்லா கரங்களும் தட்டி, எல்லா கரங்களும் தட்டி, முழு பலத்தோட பலு பலத்தோட. போதாது போதாது, பின்னாடி இருக்கிறவங்க நல்ல கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டி. எஸ், இன்று ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், இன்று ஆண்டவர் உங்களை நிரப்புவார். சில நேரத்திற்காய் காத்திருக்கிறோம், சில வேலைக்காய் காத்திருக்கிறோம். தேவனுடைய பலத்த கிரியைகளுக்காய், தேவனுடைய பலத்த செய்கைகளுக்காய் காத்திரு, காத்திரு. தேவன் உன்னை நிரப்புவார், 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 நிரப்புவார், தேவன் உன்னை நிரப்புவார். இந்த பாத்திரம் இன்றைக்கு நிரம்பி வழிந்து கொண்டுதான் போகும், நிரம்பி வழிந்து கொண்டுதான் போகும், நிரம்பி வழிந்து கொண்டுதான் போகும். எஸ், நிரம்பி வழிந்து கொண்டுதான் போகும், நிரம்பி வழிந்து கொண்டுதான் போகும். சில பாத்திரம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இப்பொழுதே நிரம்பட்டும், நிரம்பட்டும் அப்பா. எஸ்,
எஸ் எஸ் அபிஷேகத்தின் வல்லமையால் ஓ தேவ பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். சபை முழுவதும் சபை முழுவதுமாய் ஓ தேவ அக்கினியானது ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். தேவ அக்கினி ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். கட்டுகளை அறுக்கிற வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை இறங்கட்டும். வாலிப பிள்ளைகளின் மேல் தேவ வல்லமை, அபிஷேகத்தின் சக்தி ஓ இறங்கட்டும் அப்பா. எல்லா பிள்ளைகளின் மேல் ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். எஸ் நன்றி ராஜா, நன்றி. மேலான கிருபைக்காய் நன்றி. Yes. Yes. நன்றி. காத்திருக்கலாமே அதே பிரசன்னத்தில். எஸ் தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார், தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். எஸ் நன்றி. தகப்பனே, சபையை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில தடைபடாதப்பா. எங்களுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணியது ஒரு நாளும் நாங்கள் தவற விட மாட்டோம். இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో கர்த்தர் குறித்து கொண்ட காலத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வாய். కర్తర్ చెప్పిన కాలంలో నువ్వు కావాల్సింది నువ్వు తీసుకుంటువు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் குறித்த காலத்தில் కర్తర్ చెప్పిన సమయంలో நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை நிச்சயம் பெற்றுக்கொள்வாய். నువ్వు తీసుకోవాల్సిన దాన్ని నిజంగానే నువ్వు తీసుకుంటువు. கவலைப்படாத, டோன்ட் வரி. చింతపడదు, డోంట్. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, டோன்ட் வரி, డోంట్ వరీ, டோன்ட் வரி. డోంట్ వరీ. ஆமென். ఆమేన్. ஏற்ற வேளையில், తగిన సమయంలో, தேவன் நிச்சயித்த வேளையில் దేవుడు చెప్పిన సమయంలో நீ பெற்றுக்கொள்வாய். నువ్వు తీసుకుంటువు. ஆமென். ఆమేన్. ஆதியாகமம் 21 அதிகாரம் ఆదికాండం 21 అధికారం 2வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்றவங்க. ஆமென். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా, ஆமென். ఆమేన్. தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். దేవుడు కాలాన్ని குறிచిండాడు. ஆமென், ఆమేన్. அபிரகாமுக்கு ஒரு காலத்தை குறித்தார். అబ్రాహాముకు ఒక కాలం చెప్పిండాడు. காலங்கள் கடந்தது, సమయాలు పోయింది.
24 வருடம் அப்ரகாம் காத்திருந்தார். 24 ఏండ్లు అబ్రహాం కాసుకున్నాడు. ஆனால் అవుతే 24 வருடம் போல் 25வது வருடம் அவருக்கு இருக்கவில்லை. 24 ఏండ్లు తర్వాత 25 ఏండ్లు లేదు ఆయనకు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 24 வருடம் அவர் கஷ்டப்பட்டது போல, அவருடைய வாழ்க்கையில் இருந்தது போல 25வது வருடம் அவருக்கு இருக்கவில்லை. 24 ఏండ్లు అతను కష్టపడిన తర్వాత 25వ ఏండు అతను కష్టాలు లేదు. காரணம் ఏలంటే தேவன் 25வது வருடத்தில் அவனை ஒரு பிள்ளையுடைய தகப்பனாய் குறித்திருந்தார். ఏలంటే 25వ ఏండ్లో అతను ఒక పిట్టికి తండ్రిగా అతని చెప్పినోడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வாக்குத்தத்தம் சொல்லி 24 வருடங்கள் கடந்து விட்டது. వాగ్దానం చెప్పి 24 ఏండ్లు పోయింది. ஆனால் అవుతే அந்த வாக்குத்தத்தம் அவர் சுதந்தரிக்கவில்லை. ఆ వాగ్దానం అతను తీసుకోలేదు. அவருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறவில்லை. అతని జీవితంలో అది అయ్యింలేదు. ஆனாலும் అవుతేనో தாமதம் இல்லை. అది అడ్డం లేదు. தேவன் குறித்த காலத்தில் அது அவர் பெற்றுக்கொண்டார். దేవుని చెప్పిన సమయంలో అతను తీసుకున్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய பார்வைக்கு మన దృష్టిలో அந்த தேவ திட்டம் நாம் அறியாதபடியினால், ఆ దేవుడు మనకు పెట్టిన కాలంలో తెలియదా, தேவன் குறித்த காலம் நமக்கு அறியாதபடியினால் దేవుడు చెప్పిన సమయం మనం తెలియదానిచ్చి நாம் நினைக்கிறோம் தாமதம் என்று. మనము తలుస్తాము అది మనకు నిదానమైంది. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, தாமதம் இல்ல. నిదానం లేదు. ரைட் டைம்ல కరెక్ట్ టైంలో கரெக்டா நடக்கும். కరెక్ట్ గా జరుగును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் நியமித்த அந்த சரியான வேளையில் அது நமக்கு நிறைவேறும். దేవుడి నియమించిన సరియైన టైంలో అది మనకు కావాల్సిన జరుగును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதனாலதான் దాని నుంచి சில காரியங்கள் நாம் பல வருஷமா முயற்சி செய்து கொண்டிருக்கோம். కొన్ని కార్యాలు ఎన్నో ఏండ్లుగా మనం ట్రై చేస్తా ఉంటాం. ஒரு இடம் வாங்குறோம்னா ஒரு இடத்துக்காய் பல வருடம் நாம் முயற்சி செய்வோம். ఒక జాగా పొలం తీస్తామంటే ఆ జాగా కొన్ని ఏండ్లుగా మనం ట్రై చేస్తా ఉంటాం. ஆனால் சம்பவம் கைகூடி வருகிற காரியம் நாம் அலைந்திருக்கவே மாட்டோம். டக்குன்னு நடக்கும். ఆ కార్యం మన శైలిలో వచ్చినప్పుడు మనం తలిసే సినిమా అది జరిగిపోతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது இதுதான் காரணம். ఇదిదా దేవుడు పెట్టింది. ஆமென். ஆமென். உலகத்தான் சொல்லுவான் அவன் நேரம் நல்லா இருக்கு. లోకములో ఉండేవాడు చెప్తాడు వానికి టైం మంచిదిగా ఉండాయి. அடிமட்டம் முட்டாளே நேரம் என்னைக்கும் ஒரே போல தான் இருக்கும். వాడు గుక్కుతర మాట్లాడతాడు, నీకు అది తెలియదు. இன்னைக்கு 7 மணி தான், நாளைக்கும் 7 மணி. ఈ పొద్దు 7 గంటలు అంటే రేపు అదే 7 గంటలతో వస్తాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு மாற்றமும் இல்லை. దాంట్లో ఏం బదలావన లేదు. ஆனால் தேவன் எனக்கு நிச்சயித்த நேரம் வந்தது, நான் பெற்றுக்கொண்டேன். దేవుడు నాకు పెట్టిన సమయం వచ్చింది, దాన్ని నేను తీసుకుంటుని. அபிரகாம் காத்திருந்த நாட்கள் உண்டு. అబ్రహాం కాసుకొని దినాలు ఉన్నాయి. ஆனால் అవుతే தேவன் குறித்த காலம் வந்தபோது அவர் அதை சுதந்தரித்துக் கொண்டார். దేవుడు పెట్టిన సమయం వచ్చినప్పుడు వాడు దాన్ని సుతంత్రించినోడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனவே దానిచ్చి பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, டோன்ட் வரி. డోంట్ వరీ. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் செய்வார். దేవుడు చేస్తుడు. கர்த்தர் நமக்கு செய்து தருவார். కర్తర్ మనకు చేసి ఇస్తుడు. நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். కార్యాలని మనకు చేస్తాడు. பல வருடங்கள் நீங்கள் நினைக்கலாம் தாமதம் என்று. కొన్ని ఏండ్లు మనకు అడ్డయింది అనేసి మీరు తలియొచ్చును. ஆனால் தேவன் குறித்த காலம் இன்னும் வரவில்லை என்பதை நாம் உணரணும். దేవుడు పెట్టిన కాలం ఇంకా రాలేదని మనం తెలుసుకోవాలా. அதை உணர்ந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில டென்ஷன் இருக்காது. దాన్ని మనం తెలుసుకొనేస్తామంటే మన జీవితంలో టెన్షన్ ఉండేలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு எப்ப டென்ஷன் வரும் தெரியுமா? మనకి ఎప్పుడు టెన్షన్ వచ్చింది తెలుసునా? நாம நினைக்கிற காரியம் நினைக்கிற நேரம் நடக்கலைன்னா. మనం తెలిసే కార్యము మనము తెలిసేనప్పుడు మనకు అయ్యలేదు. ஆமென். దాని నుంచి ஹல்லேலூயா. హల్లెలూయా. 10 நிமிஷம் சோறுக்கு பருவம் என்று 10 நிமிஷம் வச்சீங்கன்னு வைங்க. குக்கரை வச்சிட்டீங்க 10 நிமிஷம். 10 నిమిషాల్లో అన్నము కుక్కర్లో పెట్టేస్తామని పెట్టుకోండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது பாட்டுக்கு இருந்து எங்க வீட்டுல ஒரு ஸ்டவ் இருந்து நீங்க பால் வச்சாலே 3/4 மணி நேரம் எரியணும். పాలు పెడితేనే స్టవ్ నిదానంగా ఏడుస్తున్నా, దానివల్ల 15 గంటో అది కాంగును. ஆமா, சோறு வச்சீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள உங்க குடலு கரிஞ்சி புகையா வரும். ఆ అన్నము పెడితేనే ఒక గంట పావును అది ఉడికేదానికి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நாம ஒரு நேரம் நியமித்திருக்கிறோம். మనం ఒక సమయం టైం పెట్టింటాం. பால்னா 10 நிமிஷத்துல அது
బాయిల్ ఆగిரும் పాలంటే 10 నిమిషాల్లో కాగిపోవాలా. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆனா அது 10 நிமிஷம் ஆகாட்டி 10 நிமிஷத்துல கொதிக்கலைன்னா 10 నిమిషాలు అది ఉడకలేదంటే நமக்கு உடனே பிபி ஏறும். ఏం రంగా ఉడకలేదని మనకు టెన్షన్ అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிள்ளைக்கு 25 வயசுல கல்யாணத்தை பண்ணி முடிச்சறணும். నా బిడ్డకి 25 ఏళ్ళలో పెళ్లి చేసి ముగించేవల్ల. ஆமா. அதுலயும் ஒத்த லக்கம் தான். 23 23 25 23 నుంచి 25 ஆனா டென்ஷன். ஏன்னா இந்த வருஷத்தை விட்டு அடுத்த வருஷம் பண்ண முடியாது, 26 பண்ண முடியாது, 27 2 வருஷம் தள்ளி போகும். எவன் வருவான் என் பிள்ளைய பொண்ணு பார்க்க? 25 ఏళ్ళు చేయలేదంటే మళ్ళీ 26లో చేయను కాదు 27. ஐயோ 25 முடிய போகுது, 20లో ముగిపోతాయి, 25 முடிய போகுது, 25 అవుపోతాయి. இது போட்டுமே 25 முடிஞ்சில்ல, 25 అయింది కదా. சில பேருக்கு புரியல. 25 வருஷம் முடிஞ்சில்ல, 25 ఏళ్ళు అయింది కదా. தேவனுடைய வேலைக்காய் காத்தரு, దేవుని పని కోసం కాసుకోండి. தேவன் குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார். దేవుడు కురిసిన కాలములో దాన్ని చేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒருவேளை ஆண்டவர் வாம் புத்தி அறிஞ்சி 25 வயசு முடிஞ்சு அடுத்த நாளா இருக்கும் மாப்பிள்ள செட் ஆகுறது. 25 ఏళ్ళు అయిపోయి నెక్స్ట్ దినమే అది కార్యం జరిగేదిగా ఉన్ను. ஆமென். ఆమేన్. ஏன்னா ஒன்ன தெரியும் ஆண்டவருக்கு. ఏలంటే నిన్ను గురించి దేవునికి తెలుసు. உன் பொறுப்பை எடுக்கிறதுக்கு தான் அவர் அப்படி பண்றது. నీ కొవ్వు దింపేదానికి దేవుడు అలా చేస్తాడు. உன் கொழுப்பை கொஞ்சம் உருக்கணும். నీ కొవ్వుని కొంచెం ఈడెల్ల బయట. 26ல பண்ணாங்க, 25ல பண்ணவன் எல்லாம் அங்க ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். 25ல கால 26 అనేదే నీకు ఓహోன்னு బతికేస్తున్నారు జనాలు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 26ல நல்ல நல்ல வரனா வரும், தேவ சித்தத்தின்படி வர்றதா இருக்கும். 26வது ஏழுல தேவன் சித்த பிரகாரமாக కొన్ని కార్యాలు. ஆனா நைஸா இவனுக்கு தெரியும் 26ல பண்ண கூடாதுன்னு தீர்மானம். வீடு தீர்மானம் தின்றது 26వ ஏழுல. இதுக்காக ஏதாவது நொல்ல சொல்லி 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 காரணம் சாக்கு போக்க சொல்லி சொல்லி நாளை கடத்துவான். 26వ ஏண்டிని ఏదైనా సాకుపోకులు చెప్పి ఆ యాండాదులో ఏమి చేయనే చేసాడు. பண்ணாதே. செய்யద్దు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. டென்ஷன் வேண்டாம். టెన్షన్ వద్దు. 25 போனாலும் 25 పోతే 27 போனாலும் 27 పోతే தேவன் உன் பிள்ளைக்குரிய வாழ்க்கை துணையை உனக்கு அடையாளம் காட்டுவார். దేవుడు నీ బిడ్డ కోసం దేవుడు చేయవలసిన కార్యాలు నిజంగా చేస్తాడు. பைபிள்ல ஒரு ஆமீன் வருதா பாருங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா ఒక మంచి కార్యం చేయాలంటే ஆமா இனி மார்கழி ஆகாது. ఈ నెల ఇది మార్గలి నెల అవదు. ஹல்லேலூயா. 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 சில பேர் பொண்ணு அதாவது நல்ல காரியங்களை குறித்து பேச கூட மாட்டான். ఆ సమయంలో మంచి కార్యాలని గురించి కూడా మాట్లాడరు కొందరు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, வேதம் நமக்கு சொல்லுகிறது, దేవుడు మనకు చెప్పేది நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். మనకు అన్ని దినములు మంచి దినమే. ஆனால் అవుతే தேவன் குறித்த காலம் நமக்கு தெரியாதபடியினால் దేవుడు పెట్టిన కాలం మనకు తెలియదా నుంచి நாம் தேவன் குறித்த காலத்திற்காய் நாம் காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. దేవుడు పెట్టిన సమయాని కోసం మనం కాసుకొని ఉండాలని అడుకుంటాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அபிரகாம் காத்திருந்தார், ఆబ్రహాం కాసినోడు, வாக்குத்தத்தம் பெற்றிருந்தார், వాగ్దానం తీసినోడు, நடக்கவில்லை. జరగలేదు. 24 வருடம் முடிந்தது. 24 ఏళ్ళు అయింది. இடையில ஒரு முறை கர்த்தரோடு உறவாடும் போதெல்லாம் கர்த்தரிடம் கேட்பதற்கு ஆபிரகாமுக்கு கேள்வி உண்டு. కర్తర్ ఆబ్రహాం దేర్ వచ్చినప్పుడంతా ఆబ్రహాం అడిగేదానికి என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ఎలాంటి వాగ్దానం కావలేదు. ஒரு முறை ఒకసారి ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் கேட்கிறார். దేవుని చూసి ఆబ్రహాం అడుగుతాడు, ஆகார் எனக்கு பெற்றெடுத்த இஸ்மாயேல் தானா என் வாக்குத்தத்த சந்ததி? ఆగార్ నాకు పుట్టిన బిడ్డ ఇస్మాయేల్ దనా నాకు నా వంశం. கேட்டாரா? கேட்டாரா? అడిగినోడా? ஆமென். ఆమేన్. இதே வாழ்க்கை இதே சூழ்நிலை தான் நமக்கும். ఇదే సమయందా நமக்கு தெரியல என்ன நடக்கும், మనకు తెలియదు ఏం జరుగును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் ஆண்டவர் மறுபடி சொன்னார், இல்லை, దేవుడు ఉత్తరం ఇచ్చినోడు అది కాదు. உன் மனைவி சாராள் உனக்கு ஒரு குழந்தையை பெறுவாள். నీ భార్య అనేది సారాలనే ఒక బిడ్డని నీకు పుట్టేస్తాడు. மீண்டும் காத்திருக்கிறார். మళ్ళా కాసుకొని ఉంటాడు. ஆனால் అవుతే வேதம் இங்க அழகா சொல்லுங்க, தேவன் குறித்த காலத்தில், దేవుడు పెట్టిన కాలంలో, குறித்த காலம் எது? కుర్చిన కాలం ఏది? ஒரு வருடத்துக்கு முந்தின வருடம் தான்
அந்த தேவ தூதர்கள் வந்து ஆபிரகாமிடம் சொன்னார்கள், அடுத்த உற்பத்தி காலத்தில் உன்னுடைய மனைவி ஒரு குழந்தையை பெறுவாள். అయ్యాండ తర్వాత నెక్స్ట్ వచ్చే సమయంలో దేవుడు నీకు ఒక బిడ్డ పుట్టిస్తాడని. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன நடக்கிறது? காத்திருந்த காலங்கள் முடியுது. కాసిన్న కాలాలు ముగించి இப்ப அடையாளம் நிறைவேறக்கூடிய காலம், గుర్తు ముగించే కాలము. அதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துறார். நீ டென்ஷனே அடிக்க வேண்டாம். దాని నుంచి చెప్తాడు దేవుడు, టెన్షన్ ఎత్తుకోవద్దు. அதையும் சொல்லுகிறார். இவ்வளவு 24 வருஷம் காத்திருந்த இல்ல, నువ్వు ఇన్ని 24 ఏళ్ళు కాసుకొని కదా, அடுத்த உற்பத்தி காலத்தில் உன்னுடைய மனைவி ஒரு குழந்தையை பெறுவாள். నెక్స్ట్ పుట్టే కాలంలో నీకు ఒక బిడ్డ పుట్టును, ஒரு கர்ப்பத்தின் கனியை பெறுவாள். గర్భం నీకు சாராள் அடுத்த உற்பத்தி காலத்தில் கருவுற்றாள். సారాల్ నెక్స్ట్ కాలంలో గర్భం ధరించింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் வேதம் சொல்லுகிறது. దానిదా దేవుడు చెప్తాడు. அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதும், దేవుడు நல்லா వాగ్దానం புரிஞ்சுக்கணும், చేసింది, வாக்குத்தத்தம் பண்ணியதும், వాగ్దానం చేసింది, வாக்குத்தத்தம் பண்ணும் போதே ஒரு காலத்தை நமக்காய் குறித்திருக்கிறார். ఆ వాగ్దానం ఇచ్చినప్పుడే దేవుడు ఒక సమయం అనే కాలం అని அந்த పెట్టింటాడు. காலம் நமக்கு அறியாதபடியால் நாம் தாமதம் என்று நினைக்கிறோம். ఆ కాలం సమయం అనేది తెలియదా నుంచి మనం టెన్షన్ అవుతాము. ஆனால் అవుతే அதையும் அவர் வெளிப்படுத்துகிறார் கடைசியாய். దానికి చెప్పిస్తాడంటే లాస్ట్ లో. வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, சொன்னபடியே தான் குறித்த வேளையில் ஆபிரகாமுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். చూపించిన దాన్ని మాత్రం కాదు, ఆయన చెప్పిన మాటగా ఆయన చేసి చూపించాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தேவன் ஒரு காரியத்திற்காய் ஒரு காலம் நியமித்திருக்கிறார். దేవుడు కార్యాన్ని గురించి ఒక కాలం సమయాన్ని పెట్టింటాడు. அந்த కాలத்திற்காய் நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். ఆ సమయాని కోసం మనం శాంతంగా కాసుకొని ఉండాలి. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம். విమోచన కాండ 9:5 చదువుతాము. யாத்ராகமம் 9:5. ஆ ஆ ஆ ஆ ஆ 6. மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். போதும். என்ன காரியம்? வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర సహోదరులారా, வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, அந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனம் கிடந்த போது, ఐగుప్తుల గులాంతనములో ఇశ్రాయేల్ జనాలు ఉన్నప్పుడు ஆண்டவர் அநேக வாதைகளால் பார்வோனை கடிந்து கொள்ளுகிறார், இல்லாவிட்டால் பயமுறுத்துகிறார், அவனை தண்டனை கொடுக்கிறார். பார்வோనికి వానికి ఎన్నో వాదలు నొప్పిలు వాని భయం చేసి పెడతాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தான் யார் என்று காட்டுகிறார். నేను కర్తర్ ఎవరని దానికి చూపిస్తాడు. எல்லாம் அவர் குறித்த காலம், அவர் என்ன சொல்றாரோ அடுத்த நாள் அது நடக்கிறது. దేవుడు ఏం చెప్తాడో అది మార్గం అట్లే జరుగుతాయి. திடீர்னு மோசேயை பார்த்து சொன்னா, நீ போ, తక్షణ మోసే చెప్పినాడు, பார்வோனுடைய நதியை அடி உன்னுடைய கோலால். పార్వోన్ దగ్గర పరిగెత్త ఆ నదిని కొట్టి, அதெல்லாம் ரத்தமாய் மாறியது. ఆ నదిలంతా రక్తంగా మారిపోయి నీళ్లు. ஆமென். ఆమేన్. எகிப்துல இப்ப தண்ணி இல்ல. ఐగుప్తులో ఇప్పుడు నీళ్ళు లేదు. தாகத்துக்கு ரத்தத்தையா குடிக்க முடியும்? దాగానికి మంచి నీళ్ళు లేకుండా రక్తాన్ని తాగనవును. ஆமென். ఆమేన్. ரத்தம் குடிக்கிற வேற ஆளு, రక్తం నెత్తురు తాగేది వేరే. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம குடிக்க முடியாது. మనం తాగిన కాదు దాన్ని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனுஷன் குடிக்க முடியாது. మనిషి తాగనవదు. ஆமென். ఆమేన్. இப்போ 1-2 வாதைகள் செய்யும் போது, ఇప్పుడు 1-2 ఆ నొప్పులు ఇచ్చినప్పుడు தேவன் என்ன குறிக்கிறாரோ அதை செய்கிறார். దేవుడు తన నోట్లో ఏం చెప్తాడో దాన్ని చేస్తాడు. திடீரென்று சொல்லுகிறார், நீ போய் பார்வோன்ட்ட சொல்லு, நாளைக்கு உன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகும். తక్షణ దేవుడు చెప్తాడు, మోసే నీ జంతువులంతా ఈ దేశంలో సాగిపోతాయి. மோசே போய் சொல்லுகிறார். మోసే పోయి చెప్తాడు వానికి. அடுத்த நாள் మార్దినము இஸ்ரவேலருடைய மிருக ஜீவன்கள் இருக்கிறது. ఇశ్రాయేల్ జనాలది మాత్రం అట్లా ఉంటుంది. எகிப்தியர்களுடைய மிருக ஜீவன் எல்லாம் செத்து விழுகிறது. ఐగుప్తులో ఉన్న వాళ్ళ జనాలు ఆ వస్తు జంతువులన్నీ చచ్చిపోతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தேவன் ஒரு காரியத்தை நியமித்தார் என்றால், దేవుడు కార్యాన్ని చెప్పినాడంటే அந்த காலத்திலே அதை செய்து முடிப்பார். ఆ కాలములో సమయాన్ని అతను చేసి ముగిస్తాడు. விசுவாசம் உள்ள பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை,
మన బిడ్డల జీవితము, நம்ம வாழ்க்கை, మన జీవితము, நம்முடைய வேலை, మన పని, நம்முடைய செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள், చేయవలసిన మంచి కార్యాలు, இவைகளை நீங்கள் செய்ய வேண்டிய மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள், దీనికి పైన చేయవలసిన మీ కార్యాలు, இவைகளை எல்லாம் நினைத்து டென்ஷன் வேண்டாம். దీని అన్ని తలుసుకొని టెన్షన్ పడొద్దండి. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏలంటే தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் போதும். దేవుని దగ్గర మనం ఒప్పువిస్తే தேவன் அதற்கு ஒரு காலம் குறிப்பார். దేవుడు దానికి ఒక కాలం చెప్తాడు. அந்த காலத்தில் அது நடந்தே தீரும். ఆ సమయంలో అది జరుగును. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. பிரசங்கி 9:12 வாசித்தோம் என்றால், ప్రసంగి 9:12 చదువుతుంటే சாலமோன் சொல்லுகிறான், సాలమోన్ చెప్తాడు, மனுஷன் தன் காலத்தை அறியான். మనిషి తన కాలాన్ని తెలుసుకోడు. தன் காலத்தை மனுஷன் அறியான். ஆமென். போதும். அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்காய் குறிக்கப்பட்டிருக்கிற காலம் என்னதென்று நமக்கு தெரியாது. మన కోసం దేవుడు పెట్టిన కాలం సమయాన్ని మనకు తెలియదు. సమయం ఏమని. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் நமக்கு இந்த டென்ஷன். దాని నుంచి தான் మనకు టెన్షన్. இப்போ ஒரு காரியம் நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம்னு வைங்க. ఏదో ఒక పని చేసేదానికి మనము ஒரு இடம் வாங்குறதுக்கு நீங்க முயற்சி செய்கிறீங்க. ఒక జాగా తీసేదానికి మనం ట్రై చేస్తామని పెట్టుకోండి. ஒரு வருஷம் அலைஞ்சாச்சு, 2 வருஷம் அலைஞ்சாச்சு, 3 வருஷம் అలஞ்சாச்சு. 1 ఏడు 2 ఏళ్ళు దానికోసం తిరిగి 3 ఏళ్ళు అయిపోయింది. கர்த்தருக்குள்ள நல்ல விசுவாசமா இருக்கிறீங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், உனக்கு சொந்த இடம் இந்த பெங்களூர் பட்டணத்துல தருவேன். దేవుడికి మంచి విశ్వాసిగా ఉంటాము. దేవుడు చెప్తాడు, బెంగళూరు పట్టణంలో నీకు ఒక జాగా ఇస్తాను. ஆனா நீங்க எவ்வளவோ முயற்சி செய்கிறீங்க, நடக்கல. అవుతే ఎంతనో మీరు ట్రై చేస్తారో ఆ కార్యం జరగలేదు. எப்ப நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ఆ కార్యం ఎప్పుడు జరగననేసి మీకు తెలియదు. அதனால நமக்கு என்ன ఆగుது? దాని నుంచి మనకి ఏమవుతాయి? அந்த காரியத்தை நினைச்ச உடனே டென்ஷன். ఆ కార్యంని తలుసుకుంటేనే మనకు టెన్షన్ అవుతాయి. புரிஞ்சா? అర్థమైనా? அல்லேலூயா. హల్లెలూయా. பிரசங்கி சொல்லுகிறான், மனுஷன் தன்னுடைய காலத்தை அறியான். ప్రసంగి చెప్తాడు, తన కాలం పనిలా వాడు తెలుసుకోడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் தாவீது அதற்கு ஒரு மறுபடி சொல்லுகிறான். దావీదు దానికి ఒక మరో మాట சங்கீதம் చెప్తాడు. 9:9 వాసింగే. కీర్తన 9:9 చదవండి. కీర్తన 9:9. அல்லேலூயா. హల్లెలూయా. தாவீது ஒரு சீக்ரெட் சொல்லுகிறார். దావీదు ఒక సీక్రెట్ చెప్తాడు. எனக்கு என்ன காலம் என்று எனக்கு தெரியாது. அது நெருக்கமாய் இருக்கலாம், துன்பமாய் இருக்கலாம், சில தாமதங்களாய் இருக்கலாம், பல பிரச்சனைகள். నాకు తెలియదు. నాకు ఏం కష్టాలో లేవే విపత్తులో లేవే ఏమని నాకు తెలియదు. ஆனால் అవుతే எல்லா காலத்திலும் అన్ని కాలముల్లో எனக்கு ஒரு நம்பிக்கை. నాకు ఒకే ఒక విశ్వాసము. ஆண்டவர் దేవుడు எனக்கு தஞ்சம். నాకు అతను ఇస్తాడు. நல்ல கவனிங்க. அப்போ என்னுடைய காலம், என்னுடைய நேரம் எதுவாய் இருக்கட்டும், నా కాలాలు నా సమయములు ఏదైనా ఉండొచ్చును. கண்ணீரின் நேரமாய் இருக்கட்டும், కన్నీరు సమయంగా ఉండొచ్చును, வேதனை நெருக்கமாய் இருக்கட்டும், నాకు ఎన్నో సమస్యలు ఉండొచ్చును. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்போ என்னுடைய இந்த நாட்கள் முடியும் என்று தெரியாது. ఈ దినాలు ఎప్పుడు నాకు ముగించినని నాకు తెలియదు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. யோபு சொன்னார், என்னுடைய இந்த நாட்கள் என்று முடியும் என்று தெரியாது. యోబు చెప్పినోడు, ఈ దినాలు నాకు ఎప్పుడు అవునని నాకు తెలియదు. ஆனால் யோசேப்பு சொன்னான், என் துக்க நாட்கள் முடிந்து போனது. అవుతే యోసేపు చెప్పినోడు, నా దుఃఖ దినాలు ముగించిపోతాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, అప్పుడు అప్పుడు காலத்தை குறித்த காலத்தின் முடிவு நமக்கு தெரியாது. సమయాన్ని గురించి సమయానికి మనకు ஆனால் తెలియదు. தாவீது சொல்லுகிறான், దావీదు చెప్తాడు, என் காலம் எதுவென்றாலும், నా సమయం ఎదిగా ఉంటాను, அழுகையின் காலம், ఏడిపుల దినములు, நெருக்கத்தின் காலம், సమస్యల అదుముల ஒடுக்கப்படுகிற காலம், నా కొట్టబడిన సమయం, நிந்தையின் காலம், నిందల సమయం, அவமானத்தின் காலம், అవమానాల్లో, நஷ்டத்தின் காலம், నష్టాల్లో, இது எல்லாம் எப்பொழுது முடியும் எனக்கு தெரியாது. ఇవన్నీ ఎప్పుడు ముగించిన నాకు ஆனால் తెలియదు. தாவீது சொல்லுகிறான், இதன் மத்தியில் எனக்கு ஒரு தஞ்சம் உண்டு, அது என் கர்த்தர். దావీదు చెప్తాడు, దీని మధ్యలో నాకు ఒక రక్షకుడు ఉన్నాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. 31:15 வாசிக்கலாம். சங்கீதம் 31:15. సంకీర్తన 31:15. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆ, ஆ.
ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా. தாவீது என்ன சொல்றாரு? దావీదు ఏం చెప్తాడు? எனக்கு நெருக்கம், నాకు అదుములు, எனக்கு சத்துருக்களின் பிரச்சனை அதிகம், నా శత్రువుల నుంచి నాకు కష్టాలు எனக்கு జాస్తి, விரோதமான சத்துருக்கள் அதிகம். నా విరోధులు జాస్తిగా ఉంటారు. ஆனால் అవుతే இந்த யுத்தம் எப்பொழுது ஓயும் எனக்கு தெரியாது. ఈ యుద్ధాలు ఎప్పుడు అవునని నాకు తెలియదు. ஆனால் என்னுடைய இந்த இக்கட்டான காலத்தில், అవుతే ఈ ఇక్కటైన సమయంలో, என்னுடைய இந்த நெருக்கடியான காலத்தில், ఈ కష్టమైన ఈ సమయంలో, என்னுடைய இந்த வேதனையின் நாட்களில் నా వేదన ఈ సమయంలో நான் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீர் என் தஞ்சம். నే ఒక విశ్వాసం పెట్టినా నువ్వే నా రక్షకుడు. என்னுடைய காலங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். నా సమయాన్ని కరాన్లో నే ఒప్పిస్తాను. ஹalleluya. హల్లెలూయా. அதனுடைய பொருள், దాని అర్థము, என் நெருக்கம் எப்பொழுது நீங்கும் எனக்கு தெரியாது. నా అదుములు నాకు ఎప్పుడు తీరనని తెలియదు. ஆனால் ஆண்டவரே, நான் ஒரு வேலை செய்வேன். దేవుడా నే ఒక పని చేస్తాను. நான் சும்மா டென்ஷன் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். నే ఊరికే టెన్షన్ అంతా ఎత్తుకోను. என் நெருக்கம், என் பிரச்சனை எல்லாவற்றின் காலத்தை முடிவுக்கு கட்ட உங்க கரத்தில் ஒப்பு నా கொடுத்து விடுவேன். అదుములు, నా కష్టాలు అన్ని సమయాల్ని కరాన్లో ఒప్పిస్తాను. நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியப்படணும். మన జీవితంలో ఇది అయ్యే కావాలా. ஆமென். ஆமென். என் கண்ணீரின் காலம், నా కన్నీరి என் సమయంలో, வேதனையின் காலம், నా వేదనల என் సమయంలో, நெருக்கத்தின் காலம், నా అదుముల సమయంలో, ஹalleluya, ஹalleluya, அதனுடைய முடிவிற்காய், దాని అంతు కోసం, அந்த காலத்தின் முடிவிற்காய் ఆ కాలాన్ని అంతు కోసం கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தான் தாவீது. కర్తర్ దగ్గర అతను ఒప్పించాడు దావీదు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அப்போ தேவனுடைய கரத்தில் கொடுத்து விட்டால் దేవుని శైలిలో ఇచ్చేస్తే இவன் டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கையில் இருப்பான். వీడు టెన్షన్ లేకుండా వాడి జీవితంలో ఉంటాడు. அதனால்தான் தாவீது நிறை வயசோட நிறைவான ஆயுசோடு மரித்தான். దాని నుంచి దావీదు పూర్తి ఆయుస్సు ఈ భూమిలో అనుభవించేసిపోయాడు. ஆமா, பூர்ண ஆயுசு. పూర్ణ ఆయుస్సులో. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஹalleluya. హల్లెలూయా. இவ்வளவு பெரிய ராஜா, ఇంత పెద్ద రాజా, இவ்வளவு யுத்தங்கள், ఎన్నో యుద్ధాలు, எப்படிங்க அந்த மனுஷனால நிறைவாய் தன்னுடைய பூர்ண ஆயுசை முடிக்க முடிந்தது? ఎట్లా మనిషి నుంచి పూర్ణ ఆయుస్సు ఈ భూమిలో ముగించినవుతాయి? அவனுக்கு தெரியும், என் கரத்தில் அல்ல என் காலம் ஆண்டவருடைய கரத்தில். அதனால் டென்ஷன் பண்ணிக்கிறவே மாட்டான். వానికి తెలుసును నా కాలాలు, నా సమయాలు నాకు తెలియదు, అవుతే నా దేవునికి తెలుసు. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்க சொல்லுங்க, டென்ஷன் பண்ணிக்காத. టెన్షన్ చేసుకోవద్దు. ஆமென். ఆమేన్. டென்ஷன் பண்ணிக்காத, టెన్షన్ చేసుకోవద్దు, கவலைப்படாத. చింతపడద్దు. ஒரு இஞ்சி கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ఒక ఇంచు ఎక్కనవదు, దిగును అవదు. கவலைப்படுறதுனால. చింతపడేదానిచ్చే. ஆமென். హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. Don't worry. డోంట్ వరీ. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துடு. దేవుని కరాన్లో ఒప్పించే. உன் கண்ணீரின் நாட்கள், నీ కన్నీరి உன் துக்க நாட்கள், నీ దుఃఖ దినముల్లో, உன் வேதனையின் காலம் వేదనాల దినముల్లో அவர் கரத்தில் இருக்கட்டும். ఆతన శైలిలో நீ ఉండి டென்ஷன் பண்ணிக்காத. నువ్వు టెన్షన్ చేసుకోవద్దు. ஆண்டவர் இயேசு அழகா சொன்னார், యేసు స్వామి బాగా చెప్పిండాడు. நாளைக்கு என்ன செய்யணும்னு நீ கவலைப்படாத. రేపు ఏం చెయ్యాలని నువ్వు చింతపడద్దు. அந்த வார்த்தை அருமையா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவா, దేవుడు చెప్తాడు, அந்த காலம் உன்னை குறித்து கவலைப்படட்டும். நாளைக்கு இவனுக்கு என்ன சாப்பாடு போடணும். ఆ సమయము దాని గురించి అది టెన్షన్ పడు. నీ రేపు గురించి నీకేం కావాలని. ஆமென். హల్లెలూయా. நாளைக்கு இவனை எந்த பஸ்ல எந்த வண்டியில இவனை கொண்டு போகணும். రేపు ఈ బస్సులో యా గాడిలో విని తీసుకొని పోవాలా. 356 சியா, 360 600 எந்த வண்டியில இவனை நாளைக்கு கூட்டிட்டு போகணும். காலம் யோசிக்கட்டும். நீ எங்க கவலைப்படுற? ఆ నంబర్లో ఆ బస్సులో యా దాంట్లో మనం తీసుకొని పోవాలనేది కాలం సమయం చెప్పింది మనకు. உன் வேலை என்ன? నీ పని ఏంటి? காலையில எழும்பணும், పొద్దునే లేయాలా, பல்லு தேய்க்கணும் முதல்ல. పండ్లు రుద్దాల ఫస్ట్ లో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. காலை கடன்களை முடித்து குளிச்சு, పొద్దున కాలాలు సమయాలు ஆமா, కాలంతా கேலண்டர்ல ஒரு போகிற போக்குல ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு క్యాలెండర్ లో ఉండే వసనమని ఒక మాట చదివి ஓடணும். పరిగెత్తాలా. ஆமென். ఆమేన్. பஸ் வரும், அது வரும், நீ ஒண்ணும் செய்யண்டா, அது வரும். బస్సు వచ్చిన దాని టైం 360ன்னா 60, 360 అంటే 360, 356ன்னா 56, 356 అంటే 56 వచ్చు, 600ன்னா 600. 600 అంటే 600 వచ్చు. இல்லாட்டி ஒன்னு டிடில கொண்டு போகணும்னா டிடி வந்து நிக்கும். నిన్ను టీటీలో పికప్ చేయాలంటే புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீ ஹல்லேலூயா. டென்ஷன் பண்ணிக்காத. నువ్వు దాని గురించి టెన్షన్ చేసుకో. நாளைய தினம் உன்னை குறித்து அது யோசிக்கட்டும். రేపు దినము దాని గురించి అది యోచనలు చేయని. அல்லேலூயா. హల్లెలూయా. தாவீதுடைய சீக்ரெட் இதுதான். దావీదు సీక్రెట్ ఇదేనే. அல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தருடைய கரத்தில் தன்னுடைய காலத்தை ஒப்பு கொடுக்கிறான். కర్తర్
శైలిలో తన కాలాన్ని ఒప్పిస్తాడు. அதே பிரசங்கி சொல்லுகிறான். అదే ప్రసంగి చెప్తాడు. பிரசங்கி 3:11. ప్రసంగి 3:11 சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அதே பிரசங்கி தான் சொல்றாரு. అదే ప్రసంగిదా చెప్తాడు. சாலமோன் தான் சொல்றாரு. సాలమోన్ చెప్తాడు. முதல்ல என்ன சொன்னாரு? ఫస్ట్ ఏం చెప్పాడు? மனுஷன் தன் காலத்தை మనిషి తన కాలాల్ని அறியான். తెలీదు. அதே சாலமோன் சொல்றாரு, అదే సాలమోన్ చెప్తాడు. உன் காலத்தை நீ அறியாவிட்டாலும் பயப்படாத. నీ సమయాల గురించి నీకు తెలియదంటే చింతపడొద్దు. நம்முடைய தேவன் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்து మన முடித்திருக்கிறார். దేవుడు దాని కాలం సమయములో మంచిదిగా బాగా చేస్తాడు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. நாம ஒரு காரியத்தை செய்தா మనం ఒక కార్యాన్ని చేస్తే என்னதான் செய்தாலும் ஏன் கடைசி விதமான நேரத்துல சில சேஷ்டனம்? காரியத்தை கோட்ட விடுவோம். కొన్ని కార్యాలు మనం చూస్తాము. ஆமென் ఆమేన్. ஹalleluya. ஒரு உதாரணத்தை சொல்றேனே, வீட்டு வேலையை பூர்ணமா முடிச்சு 100% முடிச்சு குடியேறினவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான். ఇంటి పనులు పూర్తిగా ముగించి వాడు దాని లోపల పోవాలంటే ఎవరి వల్ల కాదు. ஆமென் ఆమేన్. உண்மையா? నిజమే. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. கல்யாண வீட்டுல என்னதான் நீங்க ஆயத்தம் பண்ணாலும் கடைசி மாப்பிள்ளை வர்ற நேரத்துக்கு ஒருத்தன் ஓடுவான், சைக்கிளை எடுத்துக்கிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு. పెళ్లి దినముల్లో పెళ్లి కార్యాల్లో మనం ఏమిదా అన్ని కార్యాలు చేస్తున్నాం, ఏదో ఒకటి కొరత పడి ఉంటాయి. ஐயோ அதான் மறந்துட்டேன். దాని మర్చిపోయినాను. ஆமென். ఆమేన్. நம்முடைய மனுஷ வாழ்க்கையில் நாம் பூர்த்தியாய் எதையும் செய்ய முடியாது. మన మనిషి జీవితంలో పూర్తి అయిన కార్యాలు మన వల్ల చేయనవదు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. பூர்த்தியாய் செய்வதன்னா ஒரு நாள் பண்ற குழம்பு, ஒரு நாள் நீங்க சாம்பார் வச்சிட்டீங்கன்னா உங்க ஆயுசு நாட்கள்ல சாம்பாருக்கு உப்பு பார்க்க கூடாது. ఒక దినము మనం సాంబార్ పెట్టేస్తామంటే ఆ దినములో ఉప్పు కరెక్ట్ గా ఉంటే మారు దినములో మనం చూడకూడదు. சரிதானே சார்? ஆமென். நம்மால முடியாது. మన వల్ల కాదు ఆతారా. இன்னைக்கு சின்ன கத்திரிக்காய் இருக்கும், நாளைக்கு பெரிய கத்திரிக்காய் இருக்கும். என்ன ஒண்ணுதான். ఈ పొద్దు చిన్నదిగా ఉన్న వంకాయ రేపు వస్తే పెద్ద వంకాయగా ఉన్ను. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் நம்முடைய தேவன் మన దేవుడు 6வது நாளை எல்லாம் செய்து முடித்தார். 6వ దినముల్లో అన్ని కార్యాలు చేసి ముగించాడు. டென்ஷனே இல்ல. ஐயோ அதை மறந்துட்டோமே, టెన్షనే లేదు, దాని మర్చిపోయాము. ஐயோ இவனுக்கு மூக்கு சரியில்லையே, అయ్యో వీనికి మూకు సరిలేదే, ஐயோ இவனுக்கு காது சரியில்லையே, సొవ్వు సరిలేదే. ஆதாம இன்னும் கொஞ்சம் அழகா படுத்தி இருக்கலாமோ. ఆదాముని ఇంకా కొంచెం సుందరంగా బాగా நமக்கு அப்படித்தானே. ஆமென். మనకు అట్లా. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ஏன்னா ఎలాంటే நமக்கு பூர்ணப்படுத்த தெரியாது. మనము దాన్ని పూర్ణంగా చేసేదని ஆனால் తెలియదు. தேவன் உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டாயிற்று. దేవుడు అవునని చెప్పాడు, అయిపోయింది. சந்திரன் சூரியன் உலகத்தையே நல்லதென்று கண்டார். సూర్యుడు చంద్రుడు దేవుడు మంచిదని ஒரு చెప్పాడు. குறையில்லை. యా కొరత లేదు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. எந்த குறையும் இல்லாமல் சகலத்தையும் சிருஷ்டித்தார். యా కొరత లేకుండా అన్నిటిని దేవుడు సృష్టించాడు. ஹalleluya. హల్లెలూయా. எனவேதான் దాని నుంచిదా தாவீது சாலமோன் சொல்லுகிறார், సాలమోన్ చెప్తాడు, தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். దేవుడు దాని కాలములో నేర్తిగా చేసించాడు. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. செய்வார் அல்ல, చేస్తుడు కాదు, நல்லா చేసి சொல்லுங்களேன். ముగించాడు. என்ன பண்ணி இருக்கிறார்? చేసి ముగించాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. என்ன டென்ஸ்? ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. எந்த காலம்? యా కాలము கடந்த காலம் முடிஞ்சிட்டு அவர் செய்து முடிச்சிட்டாரு. పోయిన కాలములో అతను చేసి ముగించాడు. அப்போ அபிரகாமுக்கு అబ్రహాము வாக்குத்தத்தம் பண்ணும்போதே వాక్కు ఇచ్చినప్పుడే தேவன் ஒரு காலத்தையும் நியமித்து எல்லாம் ரெடி. దేవుడు కాలం పెట్టి సమయాన్ని బట్టి అన్ని రెడీగా ஈசாக்கு ரெடி ஏற்கனவே. ఈసాకు రెడీ ఎప్పుడో. ஹalleluya. அதனால்தான் దాని నుంచి இஸ்மாயில் தானா என்று கேட்டபோதும் சொன்னார், ఆ ఇస్మాయిల్ దా నా కొడుకా అని நோ, అడిగాడు. లేదు, வேறொன்று இருக்கு. ఇంకొకటి ఉండాయి. ஹalleluya. హల్లెలూయా. ஈசாக்கு வெயிட்டிங். ఈసాకు వెయిటింగ్ లో ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. ஏன்னா நான் உனக்காய்
నేను నీకోసం குறித்து வைத்திருப்பது ஈசாக்கு. ఆయిత పట్టిన ఈసాకు. அந்த வேளையில் நீ பெற்றுக்கொள்வாய். ఆ సమయంలో నువ్వు దాన్ని తీసుకుంటూ. ஹalleluya. హల్లెలూయా. பிரசங்கி அதைத்தான் சொல்லுகிறார். ప్రసంగి దానిదా எனவே చెప్తాడు. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, ஆபகுக்கு 2:3 வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஆபகுக் 2:3 చదువుతాము. ஆபகுக் புத்தகము. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் என்னங்க, దానికి కాసుకొనుండు, அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயంగా వచ్చును, அது தாமதிப்பதில்லை. அதுதான் சொன்னேன். ஆண்டவர் குறித்த காலம் நமக்கு தெரியாததால் நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் தாமதம். దేవుడు కురిసిన కాలం తెలియకుండా ఉండేదాని నుంచి தான் మనకు అది தாமதம் పడతాయి. ஆனால் தேவன் தாமதிக்கவில்லை, அவர் குறித்த நேரத்தில் அது நமக்கு வந்து சேர்ந்து இருக்கும். దేవుడు నిదానం లేదు, ఆతన పెట్టిన సమయానికి వచ్చి చేరుతాయి మనకు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. யோனாவை தூக்கி உள்ள போட்டார்கள் கடலுக்குள்ளால். யோனானை ஏத்தி சமுத்திரம்ல வேశారు. யோனாவுக்கு தெரியாது நாம எங்க போறோம்னு. யோனா நினைச்சா செத்தண்டா. யோனாக்கு யாட போய் படுத்தாமன்னு தெரியுது. அவத்த வாడు తలస్తాడు. என்ன போடும்போதே அப்படிதான் சொல்றாரு, அப்பா என்ன தூக்கி போட்டுருங்க, உங்க பிரச்சனையே சால்வ் ஆகும். చెప్పాడు, నన్ను ఎత్తేసేయండి, మీకు సమస్యలు రాదు. ஹalleluya, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. தூக்கி போடுறாங்க, ఎత్తేస్తారు. ஆனால் అవుతే இவனுக்கு தெரியாது தன்னை விழுங்க ஒரு மீன் அங்க ஆயத்தமாய் இருக்கிறது என்று. వీనికి తెలియదు ఆడ పోయి కింద పడతాము, మీను ఆ నోట్లో పడతామని. ஹalleluya. హల్లెలూయా. மீன் விழுங்கியது, శాపం మింగింది, அதுவும் அவனுக்கு தெரியாது இந்த மீன் இவனை கரைக்கு கொண்டு போகிறது என்று. ఈ శాపం మింగింది వీనికి తెలియదు, ఇది ఆ గడ్డకెత్తుకొని పోయి ఉడుసునాன்னு కూడా తెలియదు. இப்ப நடுக்கடல்ல இருந்து இவனை கொண்டு போகணும், அதுக்கு தான் அந்த மீன். మత్తి సముద్రంలో నుంచి ఆ గడ్డకి తీసుకుపోవాలి, దాని నుంచి మీన్ వచ్చింది. ஹalleluya. இதொன்றும் யோனாவுக்கு புரியவில்லை. ఇది అన్ని యోనాకి తెలియలేదు. புரிந்திருந்தால் உள்ள இருந்து சங்கீதக்காரன் தாவீதை போல பாட்டு பாடி இருப்பான். கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் தஞ்சம். వానికి ఆ మీన్ లోపల ఉండి తెలిసింటే వాడు బాగా దావీదుతర ఆడింటుడు. ஆமென், ఆమేన్. தாய்மாருங்க சொல்லுவாங்க இல்ல, 8 மாசமா 6 மாசமா குழந்தை உதைக்கிறது, 8க்கு அப்புறமா 6 முடிஞ்சு தானே எனக்கு தெரியுது. ஆமென், ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. குழந்தை அசைய தொடங்கும், కడుపులో అట్లే మెదులును. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. சில தாய்ங்க சொல்லுவாங்க, ஐயோ உதைக்கிறான். కొన్ని అమ్మలు చెప్పురు, ఆ బిడ్డనన్ని కడుపులో తంతా ఉండాయి. எந்த தாயும் சொல்றது இல்ல உதைக்கிறான்னு. తంతాడని చెప్పేది కాదు, அதுல என்ன தில்லுமுள்ளு பாருங்க, మెదులుతాయని చెప్తురు. ஆமா இவங்களாவே சொல்லிக்கிற உதைக்கிறான். அது பிறக்கிறது பொட்ட பிள்ளையா பிறக்கும். అది పుట్టేది ఆడబిడ్డగా పుట్టును. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. உள்ள உதைக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல, சும்மா போட்டு விடுறது. బిడ్డి తంతా மனசுல என்ன இருக்கு? మనసులో ఏముండాయి? కొడుకు పుడతాడని. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அவன் குழந்தையே இல்லாம 5 லட்சம் 10 லட்சம் இந்த பேக்கரி போல ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க, கருத்தரிப்பு மையம். 5 ஏళ్ళు 6 ஏళ్ళు. அவன் இந்த ரோட்ல போனோன்னு சொல்லல, இந்த ரோட்லயே 2-3 வச்சிருக்கிறான். இதே ரோட்ல உண்டாయి. ஹalleluya, హల్లెలూయా. எந்த ஊருக்கு போனாலும் இருக்கு. యా ఊర్లకు పోతేనే ఇప్పుడు అయిపోయిందా అది? ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. லட்சங்களா செலவு பண்றான், లక్షలు సెలవులు చేస్తాడు. ஆனா விசுவாசி అవుతే విశ్వాసమోడు, எனக்கு ஆம்பளை தான் வேணும். నాకు కొడుకుదా పుట్టల్లా. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் தர்றதை பெற்றுக்கொண்டு அதை நல்லபடியா வளர்த்தி ஆளாக்கணும், அதுதான் முக்கியம். దేవుడు ఇచ్చే బిడ్డని పుట్టబెట్టుకొని దాని బాగా మంచిదిగా ఆ బిడ్డని సాంకయ్యే మంచిది. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அப்போ குழந்தைங்க உதைக்கிறது போல இவன் மீனுக்கு வயித்துல உதைச்சிருக்கலாம். కడుపులో బిడ్డ తన్నే మాదిరి యోనా మీన్ లోపల తనుకొని ఉండాడు. எப்படி இருந்தா, ఎట్లున్నాడు? தான் கரைக்கு தான் போறேன், மீன் என்ன பாதுகாப்பா கொண்டுதான் போகுது என்ற அந்த அறிவு தெளிவு இருந்திருந்தால் அவன் துதித்திருப்பான் ஆண்டவரை. వాడు మీను గడ్డగా గడ్డగా నేను తీసుకొని పోతాయని తెలిసింటే వాడు ఎగిరి. ஆனால் யோனா என்ன செய்தார்? అవుతే యోనా ఏం చేసినాడు?
ஆமென். ఆమేన్. ஆண்டவரே, దేవుడా நான் உம்மை துதிப்பேன். నేను నిన్ను ఆరాధిస్తును. என்னை தயவாய் விடுவியும். నన్ను దయచేసి రక్షించు. நான் நினிவேவுக்கு போவேன், மன்னியும். నేను నినివేకు పోతున్నాను, క్షమించు. டேய், நினிவேவுக்கு தான்டா நீ போய்கிட்டு இருக்கிற. నినివేకు దా నువ్వు పోతా ఉండవు ఇప్పుడు. மீன் அங்கேவா நிக்குது? మీన్ ఆడనే ఉంటాయి చేప. மீன் அங்கேவா நிக்குது? ఆ చేప கப்பலுக்கு கீழே அப்படியே விழுங்கிக்கிட்டு அப்படியே நிக்குதா? వాడిని అట్లే మింగేసి అట్లే யோனாவுக்கு அது தெரியவில்லை. యోనాకు అది ஆனால் తెలియదు. தேவன் அவனுக்கு காலம் குறித்திருக்கிறார். దేవుడు వానికి కాలాలు పెట్టిండాడు. மகனே, நீ நினிவேவுக்கு போகணும். నీవు నినివే పట్టణానికి పోవల్లా. நீ அங்க பிரசங்கம் பண்ணணும். ఆడ ప్రసంగం నువ్వు చెయ్యల్లా. நீ அங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். ఆడ దర్శనాలు చెప్పాల నువ్వు. அவங்க மனம் மாறணும். వాళ్ళు మనసులు మారల్లా. என்னண்டையில் சேரணும். இதுதான் தேவ திட்டம். వాళ్ళు నా దగ్గర చేరల్లా. ஆனா யோனாவுக்கு அது தெரியவில்லை. అయితే యోనాకు అది తెలియదు. புலம்புறான். వాడు మునుమునుస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் దేవుడు மீனை கொண்டு கரையில கக்க சொல்லுகிறார். ఆ గెడ్లు ఎత్తుకొని పోయి వాడిని కక్కుతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நமக்கு அந்த முடிவின் காலம் நமக்கு தெரியாது. మనకు ఆ ఎంతనే కాలము తెలీదు. தாவீதை போல நம்முடைய காலத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருக்கணும். దావీదు తర కాలాల్ని దేవుని కరతల శైలి ఒప్పించేసి, ஆனால் வாக்கு நிறைவேறும். అవుతేనో వాక్ யோனாவே, நீ நினிவேவுக்கு போயே தீருவாய். యోనాను నినివేకి పోయే పోతువు. இங்க புயல் காற்றடிக்கிறது, ఇక్కడ పెద్ద గాలి కొడతాయి, கப்பர் சேதம் உண்டாகிறது. ఆ బోట్ సేదాలు అవుతాయి. ஆமா, இருக்கிறவன் எல்லாம் உன்னை தூக்கி கடல்ல போடுறான். ఉండేదంతా దాంట్లో ఎత్తికి இப்ப நடுக்கடலில் விழுகிறாய். ఈ నడు సముద్రంలో పడుతావు. ஆனாலும் நான் குறித்த காரியம் உன் வாழ்க்கையில நிறைவேறியே தீரும். అవుతే నే పెట్టిన కార్యాలు నీ జీవితంలో అయ్యే అవును. ஆண்டவரே, ஆமென் சொன்ன பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதி. ఆమేన్. ஆமென். எனக்கு நிறைவேற்றி விடும். హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் என்னை குறித்த முன்குறித்த காரியம், దేవుడు నాకు ముందు పెట్టిన కార్యము அந்த குறித்த காலத்தில் ఆ సైన సమయంలో நிச்சயம் நிறைவேறும். అది నిజంగా அது అవును. தாமதியாது. అది అడ్డుపడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு தாமதமாய் தெரியலாம், தேவ அந்த காலத்துக்கு பின்பு தாமதிக்காது. అది నాకు అడ్డుగా తెలియచ్చును, అవుతే దేవుడు పెట్టిన సమయానికి కరెక్ట్ గా వచ్చేరును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆதியாக 45:5 வாசிக்கலாம். ఆదికాండం 45:5 చదువుతాము. ఆదికాండం 45:5. வேண்டாம். ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த தேவனுடைய காலத்தை நன்றாய் அறிந்து உணர்ந்தவன் தான் யோசேப்பு. దేవుని కాలాల్ని బాగా రుచి పట్టి తెలుసుకున్నోడు ஆமென். యోసేపు. நல்ல கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம தேவனுடைய காலத்தை அறிந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராதுங்க. దేవుని సమయాల్లో పెట్టి మనం తెలుసుకుంటే మనకు యా సమస్యలు டென்ஷனே வராது. టెన్షన్ అనేదే రాదు. யோசேப்புக்கு அவ்வளவு பாடுகள். యోసేపు అంత శోధనాలు. ஆனால் అవుతే எல்லாவற்றின் ஊடாக அதன் வழியாகத்தான் கடந்து போகிறான் யோசேப்பு. వాడు ఆ శోధనాలు కాలాల్లో దాంటుకొని పోతాడు యోసేపు. அவனை ரட்சிக்க ஒரு திராணி இல்லை. వాడిని రక్షించేదానికి యా జాను లేదు. ஏனென்றால் சொந்த சகோதரங்கள் தான் விற்று போட்டது. వాడిని సొంత సహోదరులు వాడిని అమ్మేస్తారు వేరేవానికి. எல்லாம் நடக்கிறது. అన్ని జరుగుతాయి. ஆனால் எல்லாவற்றிலும் யோசேப்பு பொறுமையாய் இருந்தான். అన్నిట్లో యోసేపు శాంతంగా ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதனால் தான் தன்னுடைய சகோதரங்கள் அது ஒரு குற்ற உணர்வோடு தவிக்கும் போது சொல்றாங்க, நீங்க குற்ற உணர்வோடு தவிக்க வேண்டாம். వాళ్ళ సహోదరులు వాడిని చూసినప్పుడు టెన్షన్ తో ఉంటాడు. దాని వల్ల చెప్తాడు, என்னை நீங்க விற்று போட்டதால் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க மனசு குறுகி நிக்க வேண்டாம். నన్ని అప్పుడు అమ్మేసిన దానికి ఇప్పుడు మీరు టెన్షన్ தேவன் உங்களை ரட்சிக்கும்படியாய் உங்களுக்கு முன்னால் என்னை இங்க அனுப்பினார். அவ்வளவுதான். దేవుడు రక్షించేదానికి మీకు ముందు నన్ను ఇక్కడ పంపినాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ఎన్ని బిడ్డలకి ఈ శుద్ధము మనకు நான் போகிற பாதை నే పోయే దారి தேவன் எனக்காய் நியமித்த பாதை. దేవుడు నాకు పెట్టిన దారిలో நான் போய் சேருகிற இடம் నే పోయి చేరవలసిన జాగ தேவனுடைய சித்தத்தின்படியாய் దేవుని చిత్త ప్రకారంగా தேவன்
திட்டத்தின்படி ஏற்ற காலத்தில் நான் போய் சேருவேன். దేవుడు పెట్టిన సమయానికి నే కరెక్ట్ గా పోయి చేరుతును. நான் போகிற பாதை నే పోయే దారిలో தேவ காலத்தை நோக்கி தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். దేవుడు పెట్టిన కాలాల్ని సమయానించి தான் அது துளியளவும் தாமதமில்லை. అది బొట్టు కూడా అది இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ఆ విశ్వాసం నమ్ముకుంటూ என் வாழ்க்கையில துளியளவும் எதற்கும் தாமதம் இல்லை. నా జీవితంలో బొట్టంత కూడా నా கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில నా జీవితంలో எந்த காரியத்திற்கும் యా కార్యానికోసం துளியளவும் தாமதம் இல்லை. బొట్టంత కూడా తామదం లేదు. தேவன் நியமித்த காலத்தில் దేవుడు పెట్టిన సమయానికి நான் அதை பெற்றுக்கொள்வேன். నే దాన్ని తీసుకుంటా. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాము. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். నీ మాటలకు స్తోత్రము. ஆண்டவரே, దేవుడా, எங்களுக்காய் ஒரு காலம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. మా కోసం ఒక సమయం నిశ్చయం చేసిండారు. எல்லா காரியத்திற்கும் ஒரு காலம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. అన్ని సమయ కార్యాల కోసం ఒక సమయం పెట్టిండారు. அதன் காலத்தில் நீர் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறீர். దాని కాలములో నేర్తిగా పూర్ణంగా చేసి ముగించిండారు. நாங்கள் அந்த காலத்தை அறியாதபடியினால் మేము ఆ సమయాన్ని తెలియదానించి ஐயோ என் வாழ்க்கையில இது லேட் ஆயிடுச்சு, అయ్యో నా జీవితంలో లేట్ అయిపోయింది, ஐயோ இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, అయ్యో ఈ కార్యం జరగలేదంటే, ஐயோ இந்த காரியம் எவ்வளவு வருஷமா நான் முயற்சி செய்கிறேன், అయ్యో ఈ కార్యం ఇన్ని ఏళ్ళు నేను ట్రై எனக்கு చేస్తాను, மட்டும் இந்த காரியம் வாய்க்கவே பண்ணல నాకు ఈ కార్యం రానే జరగలేదే என்று நான் புலம்புகிறேன். అని మనము ஆனால் என் காலம் உம்முடைய கரத்தில் ஆண்டவரே, అవుతే నా సమయం నీకు చేయరా దేవుడా, என் காலம் உம்முடைய கரத்தில். నా కాల సమయములో నీ కరాన్లో யோனாவை போல நான் அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். యోనా తర నేను తెలియకుండా పరిగెత్తా ஆண்டவரே, దేవుడా, எங்கள் காரியங்களில் మా కార్యాల్లో உங்க காலத்தில் మీ సమయాన్ని எங்களுக்கு அதை வாய்க்க பண்ணும். మాకు దాన్ని చేయండి. அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ప్రీతి బిడ్డల్ని ఆశీర్వదిస్తాము. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ఒక్కొక్క సహోదర సహోదరులు, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ఒక్కొక్క బిడ్డల కుటుంబాలని பெற்றுக்கொள்ள வேண்டியவற்றை பெற்றுக்கொள்வார்களாக. వాళ్ళు తీసుకోవాల్సిన దాన్ని తీసుకుంటారు. உங்க சமூகத்துல, உங்க சமூகத்திலிருந்து మీ సముగాంలో ఉంచి உம்முடைய காலத்தில், మీ సమయాన్ని நீர் நிச்சயித்திருக்கிற காலத்தில் నువ్వు పెట్టిన సమయాన్ని இவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள், వీళ్ళ జీవితంలో తీసుకోవాల్సిన பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் తీసుకోవాల్సిన ఆశీర్వాదాలు இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக என்று நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ఆ ఆశీర్వాదాలు వాళ్ళ జీవితంలో వాళ్ళు తీసుకోవాలని యేసువిన్ నామములో మేము ఆశీర్వదిస్తాము. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. యేసు క్రీస్తువిన్ నామములో జపిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్.